பரிகார ஸ்தலங்கள் என்னும் பகுதியிலே நாம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே புத்தாண்டு எப்படி இருக்கும் என்னும் பொதுவான ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதற்கு அடுத்து 3 நாட்கள் வரிசையாக மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளின் பலனை பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் கடக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கவிருக்கிறோம். கடக ராசியை பொறுத்தவரை இது ஒரு நல்ல வருஷம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது என்பது இந்த வருஷம் ஃபுல்லா அப்படியே தான் இருக்கும், மாற போறதில்லை. அடுத்த வருஷம்தான் மாற்றம். ராகு கேது பெயர்ச்சி அடுத்த வருஷம்தான். 2ஆம் இடத்திலே இருக்கும் குரு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் இடத்திற்கு போய்விடுகிறது. 3இல் குரு என்பது மிக சிறப்பித்து சொல்லக்கூடிய ஒரு பலன் இல்லை. 8ல் கேதுவும் ரொம்ப பிரமாதமாக இருக்காது, 3ல் குருவும் ரொம்ப சிறப்பாக சொல்லுவதற்கு இல்லை. 5இல் சனி, அது பரவாயில்லைன்னு சொல்லலாம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. 5ல் சனி பரவாயில்லை. இந்த வருடத்திற்கான கிரக நிலவரம் என்று பார்க்கும் பொழுது கடகராசிக்கு முக்கியமாக இந்த குரு பார்வை ஒரு பெரிய ஒரு உதவியை செய்கிறது. குரு பார்வையினால் பல நன்மைகள் நடைபெறும். இந்த வருஷம் ஃபுல்லா இந்த குரு பார்வை தான் உங்களை காப்பாற்றும். குருவை விட குரு பார்வை அதிக நன்மை செய்யும். நேரடியாக குரு நன்மை செய்வதை விட குரு எந்த இடங்களை பார்க்கிறதோ அது அதிக நன்மை செய்யும். 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது ஆகஸ்ட் 2லேருந்து. 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 11ஆம் இடத்திற்கு குரு பார்வை. இந்த 7, 9, 11 ஆகிய 3 இடங்களை குரு பார்ப்பதால் உங்களுக்கு நன்மை. இந்த வருஷ பலனே இவ்வளவுதான். மற்ற கிரகங்களுடைய சேர்க்கைகள் ஏற்படும் பொழுது அவ்வப்போது ஒரு சில நன்மைகள் நடைபெறும். ராகு கேது இந்த வருடம் முழுவதும் மாற்றம் இல்லை. சிம்மத்தில் ராகு, கும்பத்தில் கேது தான் இருக்க போகிறது. சனியும் மாறப்போவதில்லை. விருச்சிகத்தில் சனி என்னும் நிலையில் தான் அது நீடிக்க போகிறது. விருச்சிகத்திலே தான் சனி இருக்க போகிறது இந்த வருஷம் ஃபுல்லா. இந்த வருஷத்துல நடைபெறும் ஒரே ஒரு மாற்றம் என்னவென்றால் குரு பெயர்ச்சி. சிம்மத்திலிருந்து குரு நகர்ந்து கன்னி ராசிக்கு செல்கிறது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி. அந்த குருவின் பார்வை உங்களுக்கு நன்மை செய்யும். கடகராசிக்கு குரு பார்வை இருக்கிறது. குரு பார்வை கடக ராசிக்கு இல்லை, கடகராசியின் 7, 9, 11ஆம் இடத்திற்கு குரு பார்வை. 3ஆம் இடமாகிய கன்னியிலிருந்து 5ஆம் பார்வையாக மகரத்தை, 7ஆம் பார்வையாக மீனத்தை, 9ஆம் பார்வையாக ரிஷபத்தை ஆகிய 3 இடங்களை குரு பார்த்து கொண்டிருப்பதால் அது மிக அற்புதமான நன்மை செய்யும். இந்த 3மே முக்கியமான இடம், 7, 9, 11.